எதிர்த்து பேசிட்டு இந்த நாட்டில் மீண்டும் வரவேற்கிறேன். இது நேர்பட பேசி இரண்டாவது அமர்வில் நாம் விவாதிக்க இருப்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பாக. விவாதத்திற்குள் பயணிக்கலாம். முன்னதாக ஆர்கே நகரில் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துவிட்டு நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய ஆர்கே நகர் மேற்கு பகுதி கழக செயலாளர் சகோதரர் ஏடி மணி அவர்களே, இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் ஆர்கே நகர் தொகுதியில் சட்டப்பேரவை தொகுதியில் அங்கே பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். நாம் வாதத்திற்குள் பயணிக்கலாம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்கே நகர் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிருக்கக்கூடிய திரு லோகநாதன் அவர்கள். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். திமுகவின் சார்பில் திரு ரவீந்திரன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம். ஏற்கனவே நம்மோடு இணைந்திருந்த திரு வி பி கலைராஜன் அவர்கள் இந்த அமர்விலும் நம்மோடு தொடர்கிறார். அஇஅதிமுக அம்மா அணியின் சார்பாக திரு கே சி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுக புரட்சித் தலைவர் அம்மா அணியின் சார்பாக உங்களுக்கு எளிய முறையில் சொல்லணும்னு சொன்னா திரு ஓபிஎஸ் ஆதரவாளர் அவர்களாக திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். நால்வருக்கும் வணக்கம். விவாதத்திற்குள் பயணிக்கலாம். இன்றைக்கு ஒரு கேசிபி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு குற்றச்சாட்டை ஒரு புகாரை தெரிவிச்சிருக்கிறீங்க. தேர்தல் ஆணையத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக அங்கே மக்களுக்கு வாக்காளர்களுக்கு பணம் பெரிய அளவில் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறீங்க. அஇஅதிமுக ஒன்றுபட்டு இருந்த காலகட்டத்தில் இதே குற்றச்சாட்டுகளை திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்ன பிற கட்சிகள் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருந்த வரலாறு உண்டு. அன்றைக்கு நீங்கள் அதை மறுத்தீங்க, இல்லவே இல்லைன்றீங்க. இதே டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிடுகின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பெரிய குளத்தில் இது பண்ணுகின்ற பொழுது இதே குற்றச்சாட்டை வைக்கப்பட்ட பொழுது நீங்கள் அன்னைக்கு மறுத்திருந்தீங்க. இன்றைக்கு இதே குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறதனுடைய நோக்கமும் அதற்கான அடிப்படை ஆதாரமும் எந்த இடத்துல இருக்குது? அதாவது ஒரு மக்கள் ஆதரவே இல்லாமல் ஒரு முழுமையாக பண பலத்தால் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற அளவில் வந்து இன்னைக்கு ஆர்கே நகரில் அவங்களுடைய வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. பணபலம், அதே போல் அடியாட்களுடைய பலம், ஒரு பூத் கேப்சரிங், அதிகார பலம், காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால வந்து ஒரு நேர்மையான முறையில் இந்த தேர்தல் நடத்தணும். மத்திய அரசாங்கத்திலிருந்து சிஆர்பிஎஃப் வந்து நிறையா அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு வந்து போடணும். இந்த பணப்பட்டுவாடாக்கள் வந்து தடுக்கப்படணும். ஏன்னா எல்லா அமைச்சர்களும் இதெல்லாம் பொதுவாக எல்லா இடைத்தேர்தல்களிலும் ஆளும் கட்சி மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள். இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கான ஆதாரங்கள் என்ன அடிப்படையில் வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். அதற்கான அடிப்படை ஆதாரங்கள் என்ன? அது வந்து இன்னைக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தில் வந்து இன்னைக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பாங்க. அந்த ஆதாரங்களை வந்து அவங்க அவங்களுடைய விசாரணையில் அது எல்லாமே சொல்லுவாங்க. இதற்கு முன்பு இதே ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்ட உங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் சொல்லி ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட பொழுது தேர்தல் மிக நேர்மையாக நடந்தது அப்படின்னு திரு கே சி பழனிசாமி அவர்கள் நம்புகிறீர்களா? இல்லை, அதாவது சாத்தான்குளம் அம்மா அவர்கள் வந்து அங்கே போட்டியிடுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு வந்து அந்த இடத்துல இருந்தது. அந்த மக்கள் செல்வாக்கு இருக்கிற பொழுது அந்த நேரங்களில் ஒன்று ரெண்டு குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்கட்சிகள் வந்து சொல்கிறது ஒன்று. எந்த விதமான மக்களுடைய ஆதரவும் இல்லாமல் முழுமையாக வெறும் பணபலம், அடியால் பலம், அரசாங்க பலம் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினால தான் நாங்கள் அதை உடனடியாக அவசரமாக தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு இடைத்தேர்தலுக்கு பொதுவாக ஆளுங்கட்சி இந்த மாதிரி செய்வது அப்படிங்கிறது வழக்கமாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள். நீங்கள் கூடுதலான விமர்சனங்களாக மிக கடுமையாக அவர்கள் அணுகிறார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இடைத்தேர்தல், ஒரு சட்டப்பேரவை உறுப்பினருக்கான தேர்வு அப்படிங்கிறத தாண்டி எந்த இடத்துல கூடுதலாக அவர்கள் இந்த தேர்தலில் கவனம் செலுத்துகிறார்கள் நீங்க சந்தேகப்படுறீங்க? இல்லை, அதாவது ஒன்று அந்த ஆர்கே நகர் தொகுதிக்குள்ள இப்போ நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் திரு தம்பித்துரை அவர்கள் அந்த தொகுதிக்குள்ளே போகும் பொழுதோ என்ன அந்த மக்களுடைய ரியாக்ஷன்ஸ், அவங்களுடைய அந்த வெளிக்காட்டுதல் எப்படி இருந்ததுன்னு அதே மாதிரி தான் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இப்போ அதே மாதிரி வேட்பாளர் போகும் பொழுதும் இப்போ எங்கள் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் இறங்கி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மதுசூதனன் அவர்களும் இறங்கி வீடு வீடாக போய் வாக்கு கேட்குறாங்க.
அவங்க வேட்பாளர் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப்பை விட்டு இப்போ இதே வேட்பாளர் நீங்க விமர்சிக்கக்கூடிய இந்த டிடிவி தினகரன் அவர்கள் தான் எனக்கு என்னுடைய நினைவு சரியா இருந்துச்சுன்னா திரு ஓபிஎஸ் அவர்களை கட்சிக்கு அறிமுகப்படுத்தியது. அவரே சொல்றாரு அதை. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணிகள் செய்தது. இந்த டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பணி செய்து மிகச்சிறப்பாக அவருடைய நம்பிக்கை பெற்றதால் தான் ஓபிஎஸ் அவர்களே கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஊடகங்களிலும் வந்திருக்கக்கூடிய செய்தி. அப்போ அன்றைக்கு மக்கள் செல்வாக்கு இல்லாத நீங்க இன்னைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பணம் கொடுக்குறாங்க, அடியாள், அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? இந்த வேலைதான் அப்பொழுது நீங்கள் இன்றைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைத்தால் அதை எப்படி மறுப்பீங்க? முதல்ல சில ரெக்கார்டு வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றைக்கு இந்த டிடிவி தினகரன் எங்க இருந்தார் என்று யாருக்கும் தெரியாது. ஓபிஎஸ் அன்றைக்கு அவர் இந்த இயக்கத்தில் இருந்தார். ஓபிஎஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகிற பொழுது அந்த இயக்கத்தினுடைய நகர செயலாளராக அவர் பணியாற்றி இருக்கிறார். இவர் ஜே அணி ஜானியாக பிளவுபட்ட போது ஜா அணியிலே அவர் நகர செயலாளராக அதிமுக ஜே அணி ஜானியாக பிளவுபட்ட போது டிடிவி தினகரன் எங்கிருந்தார்? டிடிவி தினகரன் அன்றைக்கு இந்த இயக்கத்தில் இல்லை, ஜே அணியில் இருந்தார். அவர் இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினராக இல்லை. அவர் அவர் அந்த குடும்பம் இல்ல, அதாவது இந்த குடும்பம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பின்னாலே இந்த குடும்பம் அம்மா அவர்களை சூழ்ந்து நின்றார்கள். இப்ப ஒருத்தரோட வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து இருக்கலாம், ஆனா அந்த அரசியல் இருக்கிற பொழுது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் பெரும்பாலும் இருக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் அவர்கள் எதுக்காக அவர் ஆரம்பிச்சாரு? ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தை. இது நீங்க அந்த பிளவுபட்டதுலேருந்தே தொடர்ச்சி அந்த விமர்சனம் தான் வச்சுட்டு வரீங்க. அதனால புதிய விமர்சனங்கள் இல்லைங்கிறதுனால நான் அவர்கிட்ட நகர்றேன். பண பலத்தாலும் அடியாள் பலத்தாலும் வெற்றி பெற்றே தேர வேண்டிய இடத்திற்கு திரு டிடிவி தினகரன் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம் மக்கள் செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை. மறைந்த முதலமைச்சர் அவர்களினுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். நம்முடைய நேற்று இங்கே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட வட்டமேசை விவாதத்தில் கூட திரு மாஃபா பாண்டியராஜன் அதான் குறிப்பிட்டார். எங்களுடைய பிரதான விஷயமாகவே நாங்கள் மக்கள்கிட்ட வைக்கிறது மக்களுடைய செல்வாக்கு பெற்ற மறைந்த முதலமைச்சருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மம் உள்ளிட்டவற்றை நாங்கள் வைப்போம். இதெல்லாம் வாதங்களாக வைக்கிறாங்க. தோல்வி பயத்தினால் மிக அதிக அளவில் பணத்தை செலவிடுகிறீர்கள், வாக்காளர்களுக்கு கொடுக்கிறீர்கள், அடியாட்களை வைத்து மிரட்டுகிறீர்கள் அப்படிங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, வாக்காளர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இப்போ கண்ணை மூடிக்கிட்டு போன போக்கில் கொடுக்குறாங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தா. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் சொல்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் நீங்கள் அருமையாக ஒரு பதிலை சொன்னீங்க. அவர்கிட்ட ஓ பன்னீர்செல்வத்தை அறிமுகப்படுத்தியவர் தினகரன்ன்றது. அதில் எலெக்ஷனில் வேலை பார்த்ததுக்காக அவருக்கு வந்து ஒரு நிச்சாந்தல் கொடுத்து அம்மாட்ட கொண்டாந்து விட்டார். இது யாரும் மறுக்க முடியாது. அப்பொழுது வெண்ணிராடி நிர்மலா அம்மாவை எதிர்த்து நிற்கிற போது வெண்ணிராடி நிர்மலாவுக்கு ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓ பன்னீர்செல்வம். அப்போ செல்வேந்திரன் திமுகவில் நீங்கள் இருக்காரு, அவர் வந்து ஜா அணிக்கு நகர செயலாளர் போட்டார். இவரை இதான் வரலாறு. ஆக இப்போ பன்னீர்செல்வம் பேசாமல் அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு தான். இவர் போட்டவருக்கு பின்னாலே இவருக்கு வந்து அழகாக வந்து திரு தினகரன் அவர்களை கடைசி நாள் வரை 7ஆம் தேதி வரை 7/2/2016 வரை நடித்தவர் தான் ஓ பன்னீர்செல்வம். நான் கேட்குறேன், தினகரன் பெரிய குளத்தில் வெற்றி பெற்றார்ல, ஒரு சின்ன நான் உங்ககிட்ட இருந்தே தொடரேன். திரு ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய சில காட்சிகளை, நேரலை காட்சிகளை பார்த்துவிட்டு நம்ம இந்த வாதத்திற்குள் வரலாம், பயணிக்கலாம். நம்முடைய வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் காங்கிரஸ் பேர் இயக்கம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள் துணையோடு நிற்கக்கூடிய ஒரு சிறந்த வேட்பாளர் தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்த்தை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்று இருக்கக்கூடிய வேட்பாளராக நம்முடைய அருமை நண்பர் மருது கணேசன் அவர்கள் இங்கே உங்களிடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்றைக்கு வேட்பாளராக இந்த தொகுதிகளை அறிவிக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த நிமிடம் வரையில இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை, தொழிலாளர்களை, பாட்டாளிகளை, மீனவ தோழர்களை, வியாபார பெருங்குடி மக்களை, இளைஞர்களை, மாணவர்களை, தாய்மார்களை, சகோதரிகளை, இப்படி எல்லா தரப்பு மக்களையும் அவர் சந்தித்து ஆதரவு கேட்கிற நேரத்தில் அவருடைய எளிமையை கண்டு வியந்து நம்முடைய வேட்பாளருக்கு தங்களுடைய அன்பை
அந்த பாசத்தை அவர்கள் வழங்கி வரவேற்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நான் தொடர்ந்து நம்முடைய தோழர்கள் மூலமாக நான் அறிந்து புரிந்து பெரிதும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தொடக்கத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றும் திசை திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பேசலாம், அது தொடர்பாக தான் வாய்ப்பு. நான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரன் அவர்கள் போட்டியிட்ட போது அவருக்கு கூட இருந்து பணியாற்றியவர். தினகரன் வெற்றி பெற்ற போது இவர் எவ்வளவு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார் என்பது அவருக்கு தெரியும். ஓ பன்னீர்செல்வத்துக்கு கொடுத்தது தெரியும். அப்போ தினகரன் பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றாரா? சொல்லுவாரா அவரு? ஓ பன்னீர்செல்வம் பகிரங்கமாக மேடையில சொல்லுவாரா? இல்ல அந்த உண்மையை சொல்லுவாரான்னு கேக்குறீங்க? இல்ல, பகிரங்கமாக உண்மை இல்ல, இது பணம் கொடுத்தாரா இல்லையா என்பது அவர் சொல்ல வேண்டும். இல்ல அது உண்மையா இல்லையான்னு கேக்குறேன். உண்மை இல்லை, பொய். அப்ப நீங்க சொன்னது கொடுத்தத சொல்லுவாரான்னு கேட்ட உடனே இல்ல கொடுத்த உண்மையை சொல்லுவாரோன்னு கொடுத்ததை சொல்லவில்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு அருகில் இருந்தவர் அந்த எலெக்ஷன் வேலை நல்லா பார்த்தான்னு சொல்லி தான் அவருக்கு அறிமுகமே அம்மாவிடம். அப்படி அறிமுகப்படுத்துகிற போது அவ்வளவு நம்பிக்கைக்குரியவராக தினகரனிடத்தில் இருந்தவர். அவருக்கு அன்றைக்கு தேர்தலை எப்படி சந்தித்தார் என்பது இவருக்கு தெரியும். அவங்க தொடர்ச்சி அவர் வாதம் வைக்கிறாங்க. பணம் கொடுத்தாங்களா தெரியுமா? அன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ற மிகப்பெரிய ஆளுமை இருந்தது. அந்த ஆளுமை யாரை சுட்டிக்காட்டுகிறதோ அவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராக இருந்தார்கள். அந்த ஆளுமை சுட்டிக்காட்டியதால் திரு ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக பணியாற்றினார், தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார், வேலை செய்தார். மக்கள் இரட்டையிலே என்ற சின்னத்திற்காக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய வேட்பாளர் என்பதற்காக வாக்களித்தார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, மக்கள் இவர்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். இரட்டையிலே சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு பணமும் அடியாள் பலமும் தேவைப்படுகிறது. அவங்களுக்கு அடியாள்னா யாரு? நிற்கிற வேட்பாளர்ல அடியார்னு யாரும் சொல்லுவாங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க? அண்ணா திமுகவில் மதுசூதனுக்கு என்ன பேரு? மதுசூது அண்ணன், மதுசூதனன், நல்ல பேரு. அது இந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரியல, ஆரம்பத்துல இருந்து அவர் பேரு என்ன சொல்லுவார்? அவர் நான் இப்படி பாட்டில் வீசுவோம் தெரியுமா பாரு எங்கள்கிட்ட. ஆக ஒரு பாட்டில் வீச தெரிஞ்ச வித்தகர்னு சொன்னா அது மதுசூதனன் தான். இன்னைக்கு அஇஅதிமுக அவைத்தலைவராக இருப்பதற்கு அதெல்லாம் தான் தகுதி. அடியாள் நீங்க சொன்னதுனால சொல்றேன். நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே நீங்க அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தகுதி தான் உங்களுடைய கட்சிக்கு அவைத்தலைவராக இருப்பதற்கு தேவைப்பட்டதான் நான் கேட்கிறேன். கடந்த காலங்களில் அப்படி இல்ல. அவருடைய சீனியாரிட்டியை பொறுத்தவரை அவருக்கு அம்மா கொடுத்துருக்கலாம், வயசாயிடுச்சு, அவருக்கு அவைத்தலைவர் கொடுத்துருக்கலாம். ஒரு நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்திருக்கலாம். அது ஒரு விஷயம். இதுல சாதி எங்க இல்ல ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கொடுக்க வேண்டும். எல்லா கட்சியிலும் பாத்தீங்கன்னா திமுக எடுத்துங்க, நீங்க அந்த கட்சியில அவங்க தலைவர் எல்லாரையுமே நேரடியாக விவாதத்துக்கு வந்துருங்க. அவங்க 2-3 விஷயங்களை மையப்படுத்தி தினகரன் என்னைக்காவது ரவுடிசத்தில் ஈடுபட்டாருன்னு சொல்ல முடியும்? நேரடியாக கேள்விக்கு வந்துறேன். அவங்க 2-3 விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க. ஒன்று, மறைந்த முதலமைச்சரின் மீது மரணத்தில் இருக்கக்கூடிய ஐயம். இப்பொழுது உங்களுடைய பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க. எனவே இவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இவர் சொன்னார் இவர் சொன்னார் இதே புதிய தலைமுறை 8ஆம் தேதி 8/2 அன்னைக்கு போய் இதே ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சமாதி, அந்த அம்மாவுடைய சமாதியில ஓ பன்னீர்செல்வம் இன்னமும் நாடகம் பண்ணார் பாருங்க, ஆஸ்கார் விருதுக்கு அது மாதிரி தியானம் மாதிரி ஒண்ணு. அப்போ இதே கார்த்திகை செல்வன் தான் போய் பேட்டி எடுத்தாரு. தந்தி டிவி சார்பா பாண்டே பேட்டி எடுத்தாரு. நியூஸ் 18 சார்பா குணசேகரன் பேட்டி எடுத்தாங்க. 3 பேரும் பேட்டி எடுத்த காப்பி இன்னைக்கு இருக்கு. அது என்ன சொன்னார்னா, அம்மாவின் சாவில் உங்களுக்கு மர்மம் இருக்கிறதா, மருத்துவ சிகிச்சையில் உங்களுக்கு தவறு இருக்கிறதா என்று கேட்டபோது சிகிச்சையில் எங்களுக்கு எந்த தப்பு நடக்கவில்லை, அம்மா சாயில் எனக்கு மர்மம் இல்லை என்று சொன்னவங்க அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அதனால விசாரணை வேணுங்கிறதா மக்கள் இல்ல மக்களா? சரி, இல்ல அந்த மாதிரியான அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் இல்ல சாரி. நீங்க உங்களுக்குள்ள திடீரென்று முரண்பட்ட கருத்துக்கள் வருவதனால ஒருத்தரை உங்களுடைய அதீத விசுவாசத்தின் வெளிப்பாடாக ஒருத்தர் விமர்சிப்பதற்கு நேர்பட பேசி இடம் அளிக்க முடியாது. ஏன்னா அவர் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர். அதை தாண்டி யாராக இருந்தாலும், சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அப்படி அனுமதிக்க முடியாது. வரேன் சார். திரு ரவீந்திரன், அடிப்படையில் திமுகவினுடைய பிரதான போட்டி என்பது திரு டிடிவி தினகரனோடா அல்லது திரு மதுசூதனனோடா அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் இருக்கிறார் அவரோட, அல்லது இங்கே வராத இன்ன பிற கட்சியினுடைய வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். உங்களுடைய பிரதான போட்டி யாரோடு நீங்க நினைக்கிறீங்க? இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டில் பணம் வாரி இறைக்கப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அது திரு டிடிவி தினகரன் மீதான குற்றச்சாட்டாக மட்டுமே தான் திமுக பார்க்கிறது? இல்லை, இதில் எங்களுக்கு களத்தில் யார் எதிரி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய செயல் தலைவர் தளபதியாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும்
அதிமுகவினுடைய சசிகலா அவர்கள் அணியையும், இன்றைக்கு அவர்கள் அதிமுக அம்மா என்று இருக்கலாம், புரட்சித் தலைவர் அம்மா என்று இருக்கலாம், இவர்களை சமதூரத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு இதில் யாரும் எங்களுக்கு வேண்டியவர்களோ நெருங்கிய நண்பர்களோ கிடையாது. சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் வரவேற்றதெல்லாம் கொஞ்சம் இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், சட்டப்பேரவையில் நீங்கள் வைக்கிற அதே வாதத்தை நான் கேட்கிறேன். அப்படியானால் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த 2 தீர்மானத்தில், அன்றைக்கு சபாநாயகர் மீது வந்த தீர்மானத்தில் திரு ஓபிஎஸ் அணி என்ன செய்தது? ஒருவேளை நீங்கள் கேட்பதைப் போல எங்களுக்கும் அவருக்கும் உடன்பாடு இருந்திருந்தால் அவர் உட்கார்ந்து ஓட்டளித்திருப்பாரு. நீங்கள் தான் ஓட்டளிக்கவில்லை. அதாவது திமுக சொல்லிதான் ஓட்டளிக்கவில்லை. சரி, இப்போ ஓட்டளித்திருந்தா, அதாவது என்னன்னா, வாதத்திற்கு நம்ம பிரதிவாதம் வைக்கலாம், பிடிவாதத்திற்கு நான் பதில் சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 2 பேருமே சமதூரம் தான். இதில் யாரையும் நாங்க நெருங்கி பார்க்கல. இல்ல, நீங்க சொல்றது எங்களை பொறுத்த நீங்க சொல்றது கொள்கை அடிப்படையில 2 பேரும் சமதூரம்னு சொல்றீங்க. நான் கேட்கறது கள நிலவரத்தில், தேர்தல் கள நிலவரத்தில் இன்றைய சூழலில் நீங்க அங்க களத்துல பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு பிரதான போட்டியாளராக நீங்கள் யாரை கருதுகிறீர்கள் அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல, பிரதான போட்டியாளர்னு நாங்க யாரும் எடுக்கல. நாங்க என்னன்னா, அதிமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் ஆர்கே நகருக்கு வந்த பிறகு, ஒரு இடைத்தேர்தலில் அடுத்து முதலமைச்சரான பிறகு, அங்கே ஆர்கே நகர் மக்களுக்கு செய்யாத பணிகள் ஏராளமாக இருக்கிறது. அது அதிமுக அரசுக்கு எதிராக நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. அதிமுக யார் என்பதை முடிவு செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும். ஆக எங்களுடைய எதிர்ப்பு அல்லது எங்களுடைய எதிர் யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியின் குறைபாடுகள் தான் எங்களுடைய எதிரி. இந்த மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாதது, இந்த பணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் இன்றைய பிரதான விவாதத்தினுடைய பிரதான பொருளாக இருக்கிறது. பணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க அதுலயும் 2 பேரையும் சமதூரத்தில் வச்சு பாக்குறீங்களா, அல்லது அதுல இந்த 2 பேருக்கு இடையில் ஏதாவது இடைவெளியோடு பார்க்கிறீங்களா? இல்லையே, தளபதியார் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறாரு. 2 பேருமே தான் நாங்க சொல்றோம். 2 பேருமே பணம், 2 பேருமே தான் நாங்க சொல்றோம். இதுல சசிகலா தரப்பு அவர் டிடிவி தினகரன் கொடுக்கிறார், இல்லை இவர் கொடுக்கல அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லல. பணம் கொடுப்பது யாராக இருந்தாலும் நாங்கள் அதை சுட்டி காட்டுகிறோம். திரு லோகநாதன் கேட்டோம்னா 3 பேரும் சொல்லுவார் நினைக்கிறேன். ஐ திங்க் இல்ல, இதுல ஒண்ணு என்னன்னா, திமுக பணம் கொடுத்ததாக யாராவது சொன்னார்களா? உடனே கேட்டலாம். திரு லோகநாதன், பணம் யாரெல்லாம் கொடுக்கிறார்கள் சார்? இப்போ பணம் கொடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப புதுசா தான். இப்போ முன்னாடி ஒரு வேட்பாளர் வராருன்னா ஒரு சின்ன குறிக்கிறது அப்படி இப்படி வச்சுக்கலாம். பணம் கொடுக்காதது யாரெல்லாம்? சிபிஎம் தவிர வேற யாராலையும் கொடுக்காமல இருக்க முடியாதுன்னு. ஏன்னா அதை நாங்க தனியார் உட்காந்து 3 பேரும் சொல்லுவாங்க. அதை அவங்களோட கடந்த காலங்களில் தேர்தல் வேலையை பார்த்துருக்கிறோம். அதை ஒட்டி அவங்களுக்கும் தெரியும். அதனால அதை மறுக்க மாட்டாங்க, நான் நம்புறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இல்லை நான் சொல்லிடுறேன், பணம் கொடுப்பது என்பது வெறும் ஓட்டுக்கு மட்டும் பணம் கொடுப்பதல்ல இன்னைக்கு பிரச்சனை. இப்போ எங்க மக்களை பொறுத்த வரைக்கும், வறிய மக்கள், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் கிடைச்சா, 300 ரூபாய் கிடைச்சா அவங்க வீட்டு செலவுக்கு ஆகும் என்பது அந்த வறுமையை பயன்படுத்துறதுக்கு இந்த 3 பேரையுமே வாய்ப்பு இருக்குது. முன்னாடி வேட்பாளர்கள் வந்தாங்கன்னு சொன்னா மக்கள் தானாக ஆரத்தி எடுப்பாங்க. இப்போ டோக்கன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஒரு தட்டு, ஒரு வெத்தலை, கற்பூரம் எல்லாம் ரெடிமேடு தான். கொடுத்துட்டு போயிட்டோம்னா இந்த ஆரத்தி எடுத்து முடிச்சா அந்த டோக்கனை கொடுத்தா என்ன அங்கே சன்மானம் கிடைக்குமோ அந்த சன்மானம். இதில் அதிமுகவா திமுகவா 2 பேருமே அதை தானாக செய்வதற்குரிய ஏற்பாடுகள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா முகநூல்லையே பல பேர் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்ட விஷயங்கள்லாம் கூட நமக்கு இதில் இது ஏதோ ஒளிவு மறைவுலாம் கிடையாது. இப்போ அதே மாதிரி எங்கள் மக்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில செக்ஷன், நம்ம மெஜாரிட்டி கிடையாது, குறிப்பிட்ட செக்ஷன் நீங்கள் வேட்புமனு தாக்கலுக்கு 3 பேருக்குமே போயிட்டு வந்தவங்களாம் இருக்கிறாங்க. 3 பேருமே ஒரே டீமுக்கு போயிட்டு வந்தவங்களா இருக்காங்க. கூட்டம் கூட்டுவதற்காக. ஆமா, கூட்டம் கூட்டுவதற்காக அது மாதிரி போயிட்டு வந்துதான் இருக்குது. இப்ப இது நடக்குதுன்றதுதான். இதுல யாரும் என்னன்னா, இதெல்லாம் தேர்தலினுடைய பொதுவான விதிகளாவே மாறி போயிடுச்சுன்னு அப்படி எடுத்துக்கலாமா? இது சொல்ல முடியாது. ஏழ்மையை இவர்கள் விலைக்கு இவர்கள் பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்லுவேன். இது விதி கிடையாது. இது எங்க ஏழ்மையை பயன்படுத்துறாங்க. இது நீங்க அண்ணா நகர் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க போய் இந்த மாதிரி பண்ண முடியாது. 200 ரூபாய் தரேன், இல்ல ஆர்த்தி எடுங்கன்னு சொல்ல முடியாது. எங்க மக்கள் ஏழையா இருக்கிறதுனால இந்த ஏழ்மையை பயன்படுத்த முடியுது. சரி, இந்த ஏழ்மையை பயன்படுத்தி இவ்வாறு பணம் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தற்காலிக தீர்வாக அந்த மக்கள் எடுத்துக்கொள்வார்களா, அல்லது அதுவே நிரந்தர தீர்வுன்னு எடுத்து அது வாக்குகளாக மாறும்? இல்ல, நிச்சயமாக எங்கள் மக்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு படித்த இளைஞர்கள் மத்தியில இது சம்பந்தமான மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கோபம் என்பது இன்னைக்கு இருக்கு. அது பல பேர் அருவருப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கு. மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெளிவு இல்லாமல் போறவங்களாம் கிடையாது. வாக்கா மாறாது, வாக்காக நிச்சயமாக மாறாது. ஏன்னா கண்ணாட பார்த்துட்டோம், ஒரே ஆள் 3 பேருக்கு போறவங்களா இருக்கிறாங்க. அந்த கேள்வியோடு அந்த பதிலோடு நம்ம ஒரு சிறிய ஒரு நபர் 3 பேருக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு எதுவுமே புதிதாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் களத்தில் பார்த்த அனுபவங்களாகத்தான் இருக்கக்கூடும். நம்ம பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. மீண்டும் வரவேற்கிறேன். இது நேர்பட பேசு. ஆர்கே நகர் தொகுதியில் பணமழை பொழிகிறதா?
ஜனநாயகமா பணநாயகமா என்ற வழக்கமான வாதங்கள் ஒலிக்கத் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக விவாதித்துக் கொண்டிருக்கணும். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே வர சார். திரு ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களை திமுக எதிர்த்ததே தவிர, கடுமையாக எதிர்த்ததே தவிர அவருக்கு துரோகம் செய்யவில்லை, நாங்கள் அவரை துரோகம் இழைக்கவில்லை. ஆனால் திரு தினகரன் அவர்கள் ஜெயலலிதாவிற்கு துரோகம் செய்து விட்டார், இழைத்து விட்டார் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். எந்த இடத்துல திரு ஸ்டாலின் அவருடைய இந்த வாதத்தை நீங்கள் உடன்படுவீங்க அல்லது மறுப்பீங்க? இல்லை, பொதுவாக திரு தினகரன் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து அம்மா அவர்களால் 2011ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள். திருமதி சசிகலா அவர்கள் தண்டனை பெற்றதற்கு பிறகு, அந்த தண்டனை அறிவித்ததற்கு பிறகு அவரை இந்த இயக்கத்திற்குள்ளே எடுக்கிறார்கள். அம்மா இருக்கிற வரைக்கும் அவர் இந்த பகுதிக்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த நடவடிக்கைக்கும் அவர் வந்தது கிடையாது. இன்றைக்கு இவர் தண்டனை ஆனதற்கு பின்னாலே அவரை இந்த இயக்கத்திற்குள்ளே கொண்டு வருகிறார். உடனடியாக பொதுச் செயலாளர் என்று, துணை பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கிறார். இவர் ஒரு ஆட்சி மன்ற குழுவை அமைத்து திருமதி சசிகலா அவர்களை அதற்கு தலைவராக அமைக்கிறார். இவரே தன்னைத்தானே வேட்பாளராக அறிவித்துக் கொள்கிறார். ஒரே ஒரு உண்மை நிலவரத்தை அவர் புரிந்து கொள்ள இறங்கி சென்று மக்களிடத்திலே அவர் வாக்கு கேட்கட்டும். இதுதான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் செய்த துரோகம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, துரோகம்ங்கிறது நிறைய, இந்த குடும்பம் செய்த துரோகம்ங்கிறது அம்மாவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 30 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தொண்டனும் இந்த குடும்பத்தாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு தொண்டனும் வேண்டுவதெல்லாம் அவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை தான். திரு தினகரன் அவர்கள் அவங்க யாரோட இருந்தாங்க? யார் வீட்டில் இருந்தாங்க? எங்க 33 வருஷமா திருமதி சசிகலா அவர்கள் அம்மா அவர்களுக்கு ஒரு உதவியாளராக இருந்தார். திருமதி சசிகலா அவர்கள் ஒரு கடிதம் கொடுத்தார். 2012 அம்மா அவர்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தார். அந்த கடிதத்திலே எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திற்கோ கட்சி பொறுப்புகளுக்கோ நான் வரமாட்டேன், என் குடும்பம் எனக்கு தெரியாமல் நிறைய தவறுகள் செய்து விட்டது, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், இனிமேல் அந்த தவறுகள் நடக்காது, நானோ என் குடும்பத்தினரோ எந்த விதமான அரசாங்க பதவிக்கோ கட்சி பதவிக்கோ ஆசைப்பட மாட்டோம், வரமாட்டோம். என்ன மாதிரியான தவறுகள் நீங்க நினைக்கிறீங்க? திருமதி சசிகலா அவர்கள் என்ன மாதிரியான தவறுகள் செய்திருந்தார்? அதற்காக செல்வி ஜெயலலிதா அவர்கள் விலக்கி வைத்திருந்தார். அதன் பிறகு அவர் கடிதம் கொடுத்த பிறகு அவர் சேர்த்துக் கொண்டார் இல்லையா? என்ன மாதிரியான தவறுகள் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இப்ப இன்னைக்கு கரண்ட் டேட்ல இருக்கிறதே, திருமதி சசிகலா அவர்கள் தண்டனை பெற்றதற்கு பின்னாலே இந்த இயக்கத்தினுடைய ஒரு முன்னோடியை அவர் அறிவித்திருக்கலாம். எதற்காக? இல்ல, நான் கேக்குறது என்ன மாதிரியான தவறுகளுக்காக அவர் வெளியே அனுப்பப்பட்டார், கடிதம் கொடுத்த பிறகு திருப்பி சேர்த்துக் கொள்ளப்பட்டார், அந்த தவறு என்னன்னு ஒரு 2 தவறை சொல்லுங்க. அம்மா அவர்களே ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறார்கள், இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்திற்கும் அம்மாவிற்கும் துரோகம் இழைக்கிறார்கள், இந்த இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். கேட்கிற தவறுங்கிறதுல இந்த ஊழல், இன்ன பிற எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இன்ன பிற குற்றச்சாட்டுகள், நிலங்களை அபகரித்தது, இந்த மாதிரியான ஏராளமான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தவறுகள்லாம் இதுக்குள்ள வருமானு கேட்கிறேன். இல்ல, நான் இதை எப்படி பார்க்கிறேன்னா, இன்னைக்கு கரண்ட்ல ஆர்கே நகர்ல இன்னைக்கு என்ன, இல்ல அதை நீங்க பழசுக்கு வாங்கல, அது ஏன் பழசுக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேக்குறேன். இல்ல, அது அந்த மாதிரி தவறுகள் நடந்ததா நான் கேக்குறேன். இல்ல, அம்மா அவர்களே அதை சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் அதுதான் கேக்குறேன். அப்போ அவ்வளவு தவறு செய்தவர்களை ஒரே ஒரு கடிதம் மூலம் ஏற்றுக்கொள்வார் உங்களுடைய மறைந்த பொதுச்செயலாளர் இல்லையா? என்னவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? அம்மா அவர்களுக்கு உதவியாளராக. தவறுகளுக்கான நிவாரணம் அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தெரிவித்து அல்லது மன்னிப்பு கடிதம் மட்டும் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சா? நான் கேக்குறேன். அது தவறுகளுக்கான நிவாரணம் அல்ல. அம்மா அவர்களோடு அந்த வீட்டிலே இருந்து அம்மாவிற்கு பணிவிடை செய்வதற்கு நீங்க திருமதி சசிகலா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக நான் கேட்கறது சமூகம் சார்ந்து, கட்சியை விட்டுருங்க, சமூகம் சார்ந்து திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய தவறுகளாக நீங்க எதையாவது பாக்குறீங்களா நான் கேட்கிறேன். இல்ல, அவர் நான் டைரக்டா வரேன். செல்வி ஜெயலலிதா அவர்களோடு இருந்த நெருக்கமான நட்பை பயன்படுத்தி ஊழல் செய்தார், முறைகேடு செய்தார், அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார், இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்லையா? இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? அரசு நிர்வாகத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தலையிட்டார்கள் என்ற ஒரு இருக்கிறது. அம்மா அவர்களே அதை அறிவித்திருக்கிறார்கள். அப்போ என்னுடைய கேள்வி, அரசு அதிகாரத்தில் தலையிட்ட ஒருவரை மிஸ்கைட் பண்ண ஒருத்தரை ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் மூலமாக செல்வி ஜெயலலிதா அவர்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன் வீட்டிலிருந்தே ஒருத்தர் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இவ்வளவு தூரம் நடந்ததை அறியாத அளவிற்கு நிர்வாக திறமையற்றவரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இயல்பாகவே எழும்ல. இல்ல, அதாவது திரும்ப அவர் இந்த இயக்கத்துக்குள்ள எடுத்துக்கொண்ட பொழுது
அம்மா அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு பணியாளராக மட்டும்தான் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரை தவிர அந்த தகுதி வேற யாருக்குமே இல்லைன்னு நினைச்சாங்களா? அப்படின்ட்டு இல்ல, ஒரு சாதாரண உதவி நீங்க சொன்ன சும்மா ஒரு சின்ன ஹெல்ப்ஸா அப்படின்னா அவரை தவிர அந்த தகுதி வேற யாருக்குமே இல்லையா? ஒரு முதலமைச்சரா இருந்தவருக்கு, அது செல்வி ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமைக்கு ஆகச்சிறந்த உதவியாளர்கள் கிடைத்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, சரளமா ஆங்கிலம் பேச தெரியாது, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, ஒரு வீட்டுல வந்து ஒரு வழக்கமா அம்மா அவர்களுக்கு என்ன உணவுகள். சரி, நான் ஐ வில் கம் பேக் டு யூ. நான் வரேன். இல்ல நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க இல்ல திரு ரவீந்திரா, நான் வரேன் திரு ரவீந்திரா அவர்கிட்ட நான் கேட்டு வந்துடுறேன். நம்ம ஆர்கேனருக்குள்ள வரலாம். திருப்பி அந்த கேள்வியோடு ஏன் சுற்ற வேண்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு இவர்கள் எல்லோரும் விமர்சனத்தை வைக்கிறார்களா திரு டிடி தினகரன் மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக சசிகலா ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய விமர்சனமும் குற்றச்சாட்டும். அதை நோக்கி தான் அது நகர்த்துறோம். இப்போ இந்த தேர்தல் அப்படிங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றும் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். என்ன நோக்கத்தோடு அவர் இதை பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்துங்க. திரு டிடி தினகரன் சில தினங்களுக்கு முன்பு ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திரு ஸ்டாலின் முயற்சி செய்கிறார், எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஒரு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் விமர்சனமாக வைக்கின்ற பொழுது இந்த தருணத்தில் இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு. அப்போது இந்த தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால், ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் அந்த மாதிரியான ஆட்சி கலைப்பு போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான சமீட்சை தானா திரு ஸ்டாலின் அவருடைய இந்த வாதங்கள்? இல்லை, இதில் ஒன்று என்னென்னா, கொஞ்சம் அறிவுபூர்வமாக நாம் சிந்திக்கிற போது இந்த ஒரு எம்எல்ஏ கூடுவதால் குறைவதால் சட்டமன்றத்தில் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. எங்களுடைய பலம் 90 ஆகலாம் அவர் ஜெயிக்கிற போது, அல்லது யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் பக்கத்தில் ஒன்று போகலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதியார் அவர்கள் பேசியது திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தால், ஒரு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இளைஞர்கள், புதிய சக்திகள் எல்லோரும் திருமதி சசிகலா அவர்கள் முதலமைச்சராக ப்ரொபோஸ் பண்ணப்பட்ட போது தமிழ்நாடு முழுக்க ஒரு இர்ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு எல்லாருமே ஒரு எதிர்க்கிற ஒரு சூழல் இருந்தது. அப்போ இந்த இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கிற போது அது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். அந்த வகையில் இது ஒரு அரசியல் மாற்றம். இதைத்தான் தளபதியார் எடுத்துக்கொண்டாரே தவிர ஆட்சி மாற்றத்திற்கு எந்த காலகட்டத்திலும் ஒன்று சொல்லுகிறோம். அன்றைக்கும் தளபதியார் சொன்னது அதுதான், புறவாசல் வழியாக அல்லது இந்த ஆட்சியை குறை தீர்த்து விட்டு வந்துவிட வேண்டும் என்கிற எண்ணமோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. அந்த வகையில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், ஒன்னே ஒன்று, அதாவது தோழர் பேசுகிற போது சும்மா பொத்தாவாரியா திமுகவும் பணம் கொடுக்குது, அதிமுக பணம் கொடுக்குதுங்கிறாரு, திமுகவும் பணம் கொடுக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம், அங்கே போட்டியிடுற வேட்பாளர் யார் ஒன்று, இன்னொன்று அங்கே போட்டியிடுகிற டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் அவர் ஜெயிக்க வேண்டும், மதுசூதனன் அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு கேண்டிடேட்டை திமுக அறிவித்திருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ இது ஒண்ணுக்கு ஒன்று முரணா இருக்கா இல்லையா? அதாவது காசு கொடுத்து இவரை ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு திமுக முன்னேறுதுன்னா தினகரன் சொன்னது நெகட்டிவ் ஆகுது, தினகரன் சொன்னது உண்மையானால் இது நெகட்டிவ் ஆகுது. எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு அடி போகவில்லை பணம் கொடுப்பதற்கு. இன்னொன்று, ஒரே ஒரு சின்ன விஷயம், இந்த பணம், தேர்தலுக்கு பணம் என்பது இன்றைக்கல்ல நேற்றல்ல. இந்த தேர்தலில் பணம் என்பதற்கு முதல் பலிகடா யார் என்று கேட்டால் பேரறிஞர் அண்ணா 1962. இந்த தேர்தலுக்கு பணம் என்பது பொது தேர்தலுக்கு பணம், அது ஒரு பக்கம், இடைத்தேர்தலுக்கு ஒரு பணம். இது எங்கே ஆரம்பித்தது, இது எங்கே ஆரம்பித்தது, இதை ஆய்வு செய்து திரு வேங்கடபதி அவர்கள் தேர்தலும் பணமும், தமிழ்நாட்டில் தேர்தலும் பணமும் இதில் தெளிவாக சொல்லுகிறார். 1962 பேரறிஞர் அண்ணா அவர்களை தோற்கடிப்பதற்கு காங்கிரஸ் பணத்தை முன்னுக்கு நிறுத்தியது. வெங்கடாச்சலபதி படத்தின் மீது 5 ரூபாயை வைத்து வாக்கு கேட்டது. திரு வெங்கடபதி அவர்களுடைய அந்த நூலில் திருமங்கலம் இடைத்தேர்தலை பற்றி வர்றேன், நான் இல்லைன்னு சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன், அன்னைக்கு 1962 அண்ணா முதல் பலிகடா இந்த பணத்திற்கு. பொது தேர்தல், இடைத்தேர்தலில் த ஃப்ரண்ட்லைன் அண்ட் த ஹிந்து அனலைஸ் பண்ணி த bribing the voters in the by-election starts in the year 2003 by issuing sarees, utensils and apart from this cash. 2003 சாத்தான்குளம் இடைத்தேர்தல் தொடர்ந்து வருகிறது. 2005 நான் சொல்லுகிறேன், 2005 அதன் பிறகு அண்ணனுக்கு தெரியும் கும்மிடி பூண்டி காஞ்சிபுரம், அங்கே
ஜெயலலிதா அம்மையாரே கவரில் 100 ரூபாய் வைத்து கொடுத்து அது போட்டோவில் அன்றைக்கு பத்திரிகைகளில் வந்தது. அந்த போட்டோவை எடுத்து எங்களுடைய அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன் தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் அனுப்பினார். இந்த மாதிரி ஒருத்தர் காசு கொடுத்தாங்க. அதோட ஒரு காப்பி மதுரைக்கு போயிருக்குது இல்லையா அழகிரி அவர்களுக்கு திருமங்கலத்துக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், ஒண்ணே அதாவது 1989 அண்ணன் கலையை பக்கத்தில் வைத்துக்கொண்டே நான் பேசுகிறேன். அண்ணாவும் காங்கிரஸையும் ஒப்பிடுறீங்க, காஞ்சிபுரம் கும்மிடிப்பூண்டியே சொல்றீங்க. இல்ல திருமங்கலத்துல அது நடந்து அட்லீஸ்ட் நடக்கலைனாலும் மறுத்துருங்களேன். இல்ல அதாவது நான் மனச்சாட்சி இல்லாம நான் பேசுவேன். அதுதான் நான் மனச்சாட்சி இல்லாம நான் பேசுறேன். நான் சொல்றேன் 1989 நாங்க ஆட்சியில இருக்கிறோம். 13 வருஷத்துக்கு பிறகு நாங்க வந்திருக்கிறோம். இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிச்சிருக்கு. மருங்காபுரியும் மதுரை கிழக்கும் அண்ணன் கலைராஜனுக்கு தெரியும். அதே மாதிரி 96 to 2001 நாங்க இதுல இருக்கிறோம், ஆட்சியில இருக்கிறோம். திருவட்டாறு தொகுதியிலும் நத்தம் தொகுதியிலும் இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயித்திருக்கிறது. வேறு 4 தொகுதிகளில் நாங்கள் ஜெயித்திருக்கோம். இப்போ இடைத்தேர்தலுக்கு பிறகு எது ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் என்பது 2001க்கு பிறகுதான் எழுதப்பட்ட சட்டமாக இருக்கிறது. ஓகே ஓகே, அந்த 2001க்கு பிறகுதான் எழுதப்பட்ட சட்டமாக அது மாறுகிறது. ஓகே, அந்த சட்டத்தை யார் எழுதினார்கள் அப்படிங்கறதெல்லாம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. நான் அந்த இடத்துல இந்த திரு லோகநாதன் அவர்கள்ட்ட நகர்றேன். இதுல இந்த தேர்தலில் அஇஅதிமுக அணியில் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய மாற்று கருத்துக்கள், திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அவர் இப்பொழுது பேசியிருக்கின்ற பொழுது கூடுதலாக 100 விமர்சனம் வைக்கிறார். OPS அவர்கள் மீதி 90% ரகசியத்தை ஏன் இன்னும் வெளியிடவில்லை, சசிகலா மீதான ரகசியத்தை வெளியிடலன்னு கேட்கிறார். அவர் சொன்ன மாதிரி சமுதிரத்தில் வைத்து விமர்சிக்கிறார் அப்படிங்கிறார். அவர் 2 பேருமே கேள்வி கேட்கிறார். பிரதான பிரச்சனைகளை முன்வைப்பதை விடுத்து தனிநபர் சார்ந்த அரசியலாகவும் ஜனநாயகத்தை பணநாயகன் மூலமாக வென்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலமாகவே இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு எடுத்துக்க முடியுமா? சார், இவங்க மக்கள் பிரச்சனைகளை இவங்களால முன் வச்சு பேச முடியாது. ஏன்னா கடந்த 30-40 ஆண்டு காலமாக 2 கட்சி தான் மாறி மாறி RK நகருக்குள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நீங்க ஆட்சியில் இருந்த தமிழக அரசா இருந்தாலும் இந்த 2 கட்சி தான். எங்கள் ஏராளமான பிரச்சனைகள் எங்க மக்கள்கிட்ட இருக்குது, எங்க தொகுதிக்குள்ள இருக்குது. இதை இவங்களால என்னோட சாதனை இவங்களால எதுவும் சொல்ல முடியாது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதுல இருந்து டைவர்ட் பண்ணி மக்களை வந்து இப்போ நீங்கள் OPS என்ன சொல்கிறாங்க, அவங்களோட முதல் விஷயமே என்ன சொல்ல வராங்கன்னா, அம்பா சாவுக்கு எங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும், அதுக்கு தாங்க நாங்கள் தேர்தலே போட்டி போடுறோன்றாங்க. இதுக்கு போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது 2 பேருக்கு உள்ளே போட்டிருக்கலாம். நீங்கள் TTV சசிகலாத்துக்கு அவரே உள்ளே போட்டிருக்கலாம். பதவி போன பிறகு வந்து இப்போ வந்து அங்கே வந்து பேசுவது என்பது எங்கள் மக்களை திசை திருப்புற வேலை. அதே தான் வந்து நீங்கள் தினகரனுடைய இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் OPS பற்றி மட்டுமே பேசுறது, திமுக இந்த 2 அணிகள் பற்றி மட்டுமே பேசக்கூடிய விஷயங்களாக மாறி இருக்கு. நாங்க மட்டும்தான் வந்து இப்ப நாங்க மக்கள் பிரச்சனை பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் தான் நான் சொல்ல வேண்டியது. ஒரே ஒரு நிமிஷம். அதாவது 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று 2011க்கு பிறகு ஆரம்பித்த கட்சிகள் பேசுகிறது என்றால் அது நியாயம். ஆனால் 50 ஆண்டு காலம் எங்களோடு பயணித்த 50 ஆண்டு காலம் எங்களோடு பயணித்து அனுபவித்த கம்யூனிஸ்ட் பேசுவது என்ன வகையில் நியாயம்? அப்படியானால் உங்களுடைய கம்யூனிஸ்ட் மக்கள் கம்யூனிஸ்ட் கொள்கையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பயணம் என்பது இருவரும் இணைந்து பயணிப்பதுதான். அவர்கள் பயணித்தார்களா, நீங்க அவரோடு பயணிக்கலாங்கிற கேள்வியில் ஒற்றை வரல. சுருக்கமா நேரம் கடந்துச்சு. ஒற்றை வரல. இப்ப பழனிசாமி அவர்கள் அழகா சொன்னாரு, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. திருமதி சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவிக்கு உதவியாளராக இருந்தார்னு. நீங்கள் வரலாற்றை பாருங்கள். நீங்கள் தந்தை பெரியாருக்கு உதவியாளராக அண்ணா இல்லை, அண்ணா பேசிவிட்டு போகிறார். சங்கர் ஐயாவை பார்த்து அவர் அண்ணாவை அழைத்து வாருங்கள், நல்லா அருமையாக பேசுகிறார் என்று அழைக்கிறார். ஆனால் கருணாநிதி அவர்கள் பெரியார் இடத்திலே உதவியாளராக தான் போனார். அதே மாதிரி எம்ஜிஆர் இடத்திலே உதவியாளராக தான் ஆரம்பிக்கப்பட்டிருந்தார். அப்படி அரசியல் வரும்போது இதெல்லாம் உதவியாளராக இருக்கிறவர்கள் தான் வர்றாங்க. அதை வச்சு நீங்க ஒரு உதவியாளர் இருந்தாரு அதனால உங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆக நீங்க வந்து பணத்தை வச்சுதான் எப்படி ஜெயிப்போம், பணத்தை வச்சு ஜெயிக்கணும்னா ஏங்க MAM ராமசாமி போய் கர்நாடகா வாங்குறாரு. நேரம் கடந்துருச்சு. நன்றி. பணத்தை வச்சு நீங்க இருக்கலாம்ல. இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் வெல்வதனால் எந்த மிகப்பெரிய மாறுதலும் ஏற்பட போவதில்லை. வேறு எந்த கட்சி வெல்வதனாலும் எந்த மாறுதலும் ஏற்பட போவதில்லை. அண்ணன் மதுசூதனன் அவர்கள், அண்ணன் OPS அவர்கள் தலைமையிலே இருக்கிற எங்கள் அணி வெற்றி பெறுவதனால் தமிழக மக்கள் ஒரு நல்ல விஷயத்தை, இந்த குடும்பம் தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற வேண்டும், அண்ணன் OPS தலைமையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைய வேண்டும். தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்கும். நீங்க சரி, ஓகே. தேர்தல் முடிவுகள் ஒருவேளை வேறு விதமாக வந்தால் அதன் பிறகு என்ன மாதிரியாக இருக்கும் இந்த எதிர்கால அரசியல் வரலாறு அப்படிங்கிறத காலம்தான் தீர்மானிக்கணும். நம்ம நேரம் கடந்துச்சு. இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். அரங்கில் இந்த 4 என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்து நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு விதத்தில் தேர்தல்கள் அப்படிங்கிறது ஒரு
நீண்டகால பிரச்சனையாக இருக்கணும். அதில் தேர்தலை ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட பல ஆழமான விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒருபோதும் ஜனநாயகத்தை பணநாயகம் வென்றுவிடக் கூடாது. அதற்கு வேண்டிய அனைத்தையும் நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். இந்த அளவில் நான் இந்த நேர்பட பேசி நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து ஆர்கே நகர் தொகுதியில் திரு ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம். நன்றி. பினாமி ஆட்சிக்கு முடிவு கட்ட நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு மருது கணேசன் அவர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வகையிலே ஆதரவு தந்திட வேண்டும். ஆர்கே நகர் தேர்தல் முடிவு என்பது இந்த நாசகார ஆட்சிக்கு ஆல் அவுட் கொடுக்கக்கூடிய வகையிலே உங்கள் முடிவு இருக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன். ஏதோ கூட்டணி கட்சியின் சார்பிலே மட்டுமல்ல, இன்றைக்கு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் உங்கள் பாத மலர்களை எல்லாம் தொட்டு பணிவோடு கேட்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். நம்முடைய மருது கணேசன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வையுங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு இந்த நாட்டுல